அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, நாங்கள் இன்றைய எமது வகுப்பில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதற்கு அதனை நாங்கள் பல முறையில் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே என்ற அந்த வாசகம், அந்த ஏகத்துவ வார்த்தை, அதற்கு 7 நிபந்தனைகள் இருக்கிறது, 7 ஷுரூத்துக்கள் இருக்கிறது. அந்த 7 நிபந்தனைகளையும் நாங்கள் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதனை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதில் முதலாவதாக அல் இல்மு பிமானாஹா, அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது முதலாவது. இரண்டாவதாக அல் யகீனு பிசிஹத்திஹா, அது உண்மையானதுதான் என்று நாங்கள் உள்ளத்தால் நம்பிக்கை யகீன் கொள்ள வேண்டும். அடுத்தது மூணாவதாக அல் கபூலு, சொல்லால் செயலால் எங்களுடைய நம்பிக்கையால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல் செய்து கொள்ள வேண்டும். நான்காவதாக அல் இஹ்லாஸ் ஃபி தத்பீகிஹா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நாங்கள் மொழியும் பொழுது அல்லது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் ஒருவனே என்ற தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் வந்துட வேண்டும், அதில் கலப்பு எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. ஐந்தாவதாக அல் இன்கியாது, நாங்கள் அந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே அடிபணிய வேண்டும். அது என்ன சொல்லுகிறது, அதை என்னை வேண்டி நிற்கிறது என்ற விடயங்களை முழுமையாக ஏற்று நாங்கள் அதற்கு அடிபணிய வேண்டும். ஆறாவது அஸ்ஸிதுகு ஃபீ கௌலிஹி, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ற விஷயத்தில் உண்மைப்படுத்த வேண்டும். அந்த லா இலாஹா இல்லல்லாஹுவை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். அஸ்ஸிதுக். ஏழாவது அல் மஹப்பா, அதனை நாங்கள் மஹப்பத் வைக்க வேண்டும். அந்த கலிமாவுடைய தாத்பரியத்தை நாங்கள் மஹப்பத் வைத்துக் கொள்ள வேண்டும். எட்டாவதாக அல்லாஹ் அல்லாதவைகள் இறைவன் இல்லை என்ற விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல் குஃப்ரு பி தாகூத். சகோதரர்களே, இது லா இலாஹா இல்லல்லாஹுக்குரிய 8 நிபந்தனைகள். இந்த 8 நிபந்தனைகளையும் நாங்கள் கட்டாயம் நம்ப வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நன்றி, வஸ்ஸலாம்.